ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கொலக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். நான் வந்து புழுங்கல் அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் பச்சரிசி போடுவாங்க, நான் புழுங்கல் அரிசியில் வச்சுருக்கேன். கால் சுட்டி புழுங்கல் அரிசி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சு பச்சை மிளகாய் 4 பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, சீரகம், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, பெருங்காயத்தூள், தேங்காய் 1/4 மூடி, 4 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கடுகு, இது வந்து சால்ட்டு போடாதீங்க. நான் வந்து கல்லுப்பை வந்து வடைச்சட்டியில் சூடு பண்ணி அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் சால்ட்டாக. ஏன்னா இதுக்கு கல்லுப்பு போட்டோம்னா கரையாது, அதனால நான் அதை வந்து பொடி பண்ணி சால்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இது தேங்காய் எண்ணெய் வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை பச்சை மிளகாய் நல்லா வணங்கட்டும். இந்த ஸ்டேஜில் பெருங்காயம், கடலைப்பருப்பு, சீரகம் 3 போட்டிருக்கேன். இப்போ வந்து பொடியான இருக்குன்னு வெங்காயத்தை போட்டிருக்கேன். இது நல்லா வணங்கி கண்ணாடி பதம் வரணும். வெங்காயம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம சால்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்லிம்லேயே வச்சுட்டு வதக்கிட்டு 2 நிமிஷம் கூடவே தேங்காயும் போட்டுடலாம். நல்லா உப்பு எல்லா பக்கம் படுந்ததுக்கப்புறம் கூட தேங்காவையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். தேங்காய் அடிப்பிடிச்சிடக்கூடாது. ஸ்லிம்லேயே வச்சு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு தேங்காய் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படி போட்டுக்கலாம். ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஸ்லிம்லேயே வச்சு எல்லாம் அந்த தேங்காய், வெங்காயம் எல்லாமே ஃபுல்லாக அந்த மாவில் படுற மாதிரி, உப்பு எல்லாம் படுற மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். கெட்டியாக வர வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸ்லிம்லேயே வச்சு பண்ணணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அந்த சூப்லேயே வந்து அப்படியே கெட்டிப்பதம் வரும் மாவு. இந்த அளவுக்கு கெட்டிப்பதம் வந்துருச்சு. வந்தோன்னா கொஞ்சம் ஆற விட்டு நம்ம இட்லி தட்டில் கொலக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். மாவு ஆறினோடனே கொலக்கட்டை இட்லி பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 20 நிமிஷம் வெந்தோடனே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பரான கொலக்கட்டை ரெடி. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.